சார் மார்னிங் சார். மதுரைக்கு வந்திருக்கீங்க, என்ன திடீர்னு காலையிலேயே? இன்றைய தினம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வீடு தொடர்பு இயக்கமானது நேற்றையிலிருந்து நடந்து வருகிறது. ஆர்எஸ்எஸ் பற்றிய ஒரு அறிமுகம், அதனுடைய 100 ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்கின்ற பணிகள், சாதனைகள், சித்தாந்த ரீதியிலான உடன் இருக்கின்ற குடும்ப அமைப்புகள், ஹிந்து ஒற்றுமைக்கான தேவை, அதை இந்த 100 ஆண்டுகளாக நாம் செலுத்திய பாதை ஆகியவை பற்றி வீடு வீடாக சென்று மக்களுக்கு நாம் கையேடுகளை கொடுப்பதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகள், தமிழகத்திலே 1 கோடி வீடுகள் இலக்கு வைக்கப்பட்டது. அதன் ஒரு முகமாக இன்னைக்கு மதுரையில் வீடுகள் தொடர்பு இயக்கம் துவங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா 1964 ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்து 61 ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தால் இதுவும் நம்முடைய பணியின் ஒரு பங்கு. சார், 61 ஆண்டுகள் அனுபவம் படைத்த ராஜா சாருக்கு எப்ப குடியரசுத் தலைவர், ஆளுநர் உள்ளிட்ட பாருங்க பெரிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்கு சார்? நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்றது கிடையாது. உங்களுக்கு தகவலுக்காக ஏன்னா ரொம்ப கவலையா கேட்குறீங்கிறதுனால நான் 1991 35 ஆண்டுகளா மாவட்ட தலைவர், அதற்கு மேற்பட்ட நிர்வாகியாக இன்னைக்கும் இருந்து வரேன். ஏன்னா என்றைக்குமே ஒர்க் ஸ்பேஸுங்கிறது தான் கணக்கு. நமக்கு பணி செய்வதற்கான இடம், அதற்கான பணி சுதந்திரம், அது இந்த 35 வருஷமா ஒன்றும் குறைச்சல் இல்லையே. அதனால மற்றதை பற்றி கவலைப்படுறேன். அதிமுக இருக்கக்கூடிய பிளவு, அதிமுக பாஜகவோட சேர்ந்து இருக்கிற காரணம், இந்த ரெண்டும் சேர்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதே, அந்த கருத்துல என்ன சார்? மாயையிலே இருப்பவர்கள் அவங்க என்ன வேணா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம். நான் இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு 44 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜனதா தள் எஸ் திரு ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில் இருந்ததுனால நாம் ராமகிருஷ்ண ஹெகடே அரசு அமைக்க உதவினோம். ஆனால் 1 இயரில் ஹெகடேக்கு என்ன தோணுச்சு, நான் தனியாகவே மக்கள்கிட்ட போனால் எனக்கு பெரும்பான்மை கிடைச்சிருமே அப்படின்னு போனார். மக்கள் பெரும்பான்மை அங்கே கொடுத்தாங்க அந்த தேர்தலில். ஆகவே இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை, நிர்வாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக, பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, இன்னைக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம், நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களும் அதை மக்களிடம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கார். அதாவது ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், போதைப் பொருள்னால் வெறும் சாராயம் மட்டும் இல்லாத சர்க்காரி விற்குது, மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு. சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது, பொதுமக்கள் பொது அமைப்புகள் நடத்தினர். அங்கே நம்ம மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும்
1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா? கஞ்சா பிடிக்கிறீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா, ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடுது. ஆனால் ரெண்டும் திமுக தான். என்ன, அவர் 3000 கோடிக்கு கடத்தினார். ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்கே இருக்குது? நான் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன். காரணம் என்ன? இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா? சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காரா ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு. ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க? ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் தான் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட குழந்தைகள், நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் குழந்தைகள், நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள், நம்ம படித்த டாக்டர்கள், இன்ஜினியர், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது. அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்காரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பல கட்சிகள் வரணும், இல்லை அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை. இருந்தால் நல்லது. என்ன, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்க். ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க, இந்த ஊழல் போதை ஆட்சி, அதுவும் சயின்டிஃபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம்கேங்கிறது எப்படி? வாட்ஸ்அப்பில் 10 ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து 30 லட்சம் 25 லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல். என்ன, முந்தானதான் வெளில வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க, நேத்திக்கு இது பற்றி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா? நடக்கலை. ஏன்? ஊடகங்களே அறிவாலய ஆர்வலராக மாறிட்டீங்களோன்னு. நான் அந்த அறிவாலய அடிமைங்கிறத நான் மாற்றிக்கிட்டேன், உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு. என்ன அப்படின்னு தோணுது. ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி. அது மட்டும் இல்லை, இப்போ இன்னைக்கு நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது. இது முதல் தரம் நடக்குதா? சுதந்திர இந்தியாவில் இது 11வது முறை. 10வது தடவை எப்போ நடந்தது? 2002-2004 காலகட்டத்தில். 10 தரம் ஆட்சேபனையில் இப்போ 11வது தரத்தில் என்ன ஆட்சேபனை? என்ன பயம்? இந்த 21 வருஷமா இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலை, திமுக ஓட்டர்ஸை நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம். செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான், அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், அதை போய் இவங்க சரி பண்ணிவிடுவாங்களா? அந்த பயம்தானே. ஏன்னா ஆர்கே நகரில் நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும்பொழுது 40,000 போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார், கோர்ட்டு வர போனார். அது தவிர இப்போ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி, அதில் 9,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார். இதெல்லாம் திருத்தணுமா வேண்டாமா? வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்தில் இடையில இதை வேற சொல்லிடுறாங்க. வருஷம் அடிஷன் டிலிஷன் லிஸ்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க, மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்துறது இல்லை. அதில் அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துருது. காரணம், அவரவர் தனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்ன உடனே தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார். இறந்தவர் வாக்குகள் நீக்குகின்ற பணி நடைபெறுதா? நடைபெறல. இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க. அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர
இப்போ 6ஆம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல. ஆகவே அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் பீகாரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு பழக்கம், வெறுப்பு அரசியல் என்பது இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு மூலதனம். அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அந்த காலத்தில் நான் 64 3ஆம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க. இந்த ஒழுக்கக்கேடர்கள் திராவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவன் கோஷமே பாருங்க. அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை. ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண்தானே திமுக. சரி, தாமோ அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு, ஹிந்தி பேசுகிறவன்லாம் பன்னி குட்டி போடுற மாதிரியா வதவதான்னு பெத்து போடுறான் சொன்னாரா? சரி, அதை விட கேவலமாக திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னார், வட மாநில பெண்கள் 5 புருஷன் 10 புருஷன் கட்டிப்பாளுகன்னு. இது உண்மையா? பெண் குலத்தையே இழிவுபடுத்துகிற செயல் இல்லையா? ரோஷம் உள்ள முதல்வராக இருந்தால், நாகரிகமானவர்னா நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெளில தள்ளி இருக்கணும். தள்ளலை. அப்போ இந்த செந்தில்குமாரா தருமபுரியில் இருந்தார், தர்மத்துக்கு 5 வருஷம். இப்போ இல்லை. இப்போ இல்லை. ஆமாம். அந்த செந்தில்குமார் என்ன சொன்னார், பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன், நாங்கள் அதை கோமூத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா? சரி, இந்த கிராவல் திருடன் இப்போ மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்காரு. பேர் என்ன மறந்து போச்சு, கா பொன்முடி. அவர் என்ன சொன்னார், ஹிந்தி படித்தா மாடு மேய்க்கலாம், இல்லை பானிபூரி விற்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா? நான் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா இந்த 3 மாநிலம் தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன். டெல்லியில் பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் கம்பெனிகள் சிஇஓவாக இருக்காங்களா? இதெல்லாம் என்னோட முதல் பிரதான கேள்வி, எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்குறாங்களா? இல்லை. தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல, தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல, தமிழகத்தை பற்றி இழிவாக பேசுறதில்ல. பின்ன இந்த இழிபிறவி திமுக திக மாத்திரம் ஏன் பேசுறீங்க? அதனால இவர்கள் தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள். அதனால இது ஒன்றும் புரியாமல் இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒரு ஆள் இருக்கான். ரோட் சைடு பாரதி தானே, RS பாரதி. அந்த ஆள் சொல்றான், நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனால தான் பீகார்ல இருக்கவங்க இங்க வேலை பார்க்குறாங்கன்னு. அப்ப டெல்லியிலையும் மும்பையிலையும், மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள். நான் தாராவி, மாட்டுவங்கா, சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியாக ஓட்டு கேட்டவன். அங்கே மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே. இந்த திராவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களா? இல்லை, இவங்க அறிவு கட்டவன்லாம் நானா அவங்க உண்மையான இதோடு இருக்காங்க. காரணம் என்ன, நான் 69 ஈவேரா அவர்கள் காரைக்குடியில் பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன். அவர் சொல்வார், எனக்கு முட்டா போசுங்க தான் வேணும். ஒன்று எதிர்த்தாப்புன்னு இருக்கிற எல்லா முட்டா பயிலும் கை தட்டுவான், என்னை தவிர. காரணம் என்னென்னா, நான் அந்த முட்டாள் கேட்டகரியில் வரமாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி, தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொய்யர்கள். ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்னு சொன்னார், தமிழனை சொல்லிவிட்டார். எங்க தமிழ்னு சொன்னார்? ஆர் யூ நாட் அ லயர், கிரானிக் லயர்? ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகதை உள்ளவரா? பொய்யர் இல்லையா?
ஆகவே இந்த தீய சக்திகளை தூக்கி எறிவார்கள். நன்றி. சார் எஸ்ஐஆர் வந்து உச்சநீதிமன்றம் போறதா இருக்காங்க. யாரு ஏற்கனவே கட்சி கூட்டத்துல எஸ்ஐஆர் சம்பந்தமா தீர்மானங்கிறது ஒன் மோர் வேஸ்ட் பேப்பர். ஏன்னா ஏற்கனவே பீகார் விஷயத்துல எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன், நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு எதிராக பேசுகிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. நீங்கள் உங்கள் கட்சியை தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுலேருந்து மாறினீங்கன்னா உங்கள் அங்கீகாரமே ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாலின் அனாவசியமாக பேசுகிறான். இவர் அப்படி பண்ண மாட்டார், தெரியும் எனக்கு ஸ்டாலினை பற்றி. ஒப்பம் மவனை சிங்கண்டா, ஒப்பம் மவனை சிங்கண்டா அப்படியே போயிடுவார். ஏன்னா அது அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதாவது எடப்பாடிக்குள்ள வந்து குழப்பங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்க. இவ்வளவு குழப்பங்கள் நடுவில் வந்து எடப்பாடியை மாத்துறதுக்கான வற்புறுத்தல் ஒரு மூத்த தலைவராக எதுவும் சொல்லுவீங்களா? அவரை வச்சுட்டு வெற்றி பெற முடியுமா? நீங்கள் இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கர்நாடகா உதாரணம். இந்த தீய ஆட்சி, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி சயின்டிஃபிக்காக 10 ரூபா வாட்ஸ்அப்பில் போட்டு கோடிக்கணக்காக வசூல் பண்ணி 888 கோடியா. வாட் இஸ் திஸ்? இதை தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்லை. அதனால இது எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி, தீய ஆட்சி, பிரிவினைவாத ஆட்சி, தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். அவ்வளவுதான். அதை மக்கள் செய்வாங்க.